இன்று உருவாகும் மோந்தா புயல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அக்டோபர் 27 புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், இன்று மாலையே மோந்தா புயலாக உருவாகும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் புயலாக வலுவடையும் என்று தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பில்லை என்றும் ஹேமச்சந்திரன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் ஒங்கோல் முதல் நெல்லூர் வரையிலான பகுதியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் திருவள்ளூரில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும், சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், இதே நேரத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னமானது போர்ட் பிளேயரில் இருந்து அந்தமான் தீவுகள் மேற்கு தென்மேற்கு 220 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு 830 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கு 750 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கு 930 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் சின்னம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும். அக்டோபர் 28இல் ஆந்திரா கடலோரப் பகுதியில் மசிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ.